பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் தானே? அப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்பார்ந்த சாய்ராம் பக்தர்கள் அனைவருக்கும் மோகன் வைத்தியாவுடைய அன்பான வணக்கங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஸ்ரீ ஜெய் சாய்ராம். நான் இப்போ வண்டலூர்ல இருக்கிற வழித்துணை சாய்ராம் அவருடைய சன்னிதானத்தில் தான் நிற்கிறேன். அவருடைய இந்த மாதிரி ஒரு சாய்ராமுடைய முகத்தை நான் எந்த இடத்துலையுமே பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு அழகு, அவர் எல்லா இடத்துலையுமே அழகாக தான் இருக்கார். இதில் பார்க்கும்போது, இவரை பார்க்கும்போது ரொம்ப 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 ஒரு இந்த சிரிச்ச முகம், ஒரு சிங்காரமான முகம், ரொம்ப அழகான முகம். இந்த மாதிரி ஒரு ஸ்மைல் ஃபேஸ் நான் இந்த இடத்துல தான் ரொம்ப உணர்ந்தேன். அவர் நம்மளை பார்த்து சிரிச்சு நம்மளோட பேசுற மாதிரியே இருக்காரு பார்க்கும்போது. இந்த திருக்கோவில்ல என்ன ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா, அவருடைய பாதத்தை எவ்வளவு நீங்க இங்க முட்டி போட்டு உட்கார்ந்து அவர் பாதத்தை எவ்வளவு குறிச்சு விடுறீங்களோ அந்த அளவு நம்ம கால் வலி எல்லாம் போகும்னு சொன்னாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு தேதியில எல்லாருக்கும் கொரோனா அதெல்லாம் இருக்கிறதுனால கால் வலி, கை வலி எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ உட்காந்து அவருடைய பாதத்தை ரொம்ப நேரம் பிடிச்சு விட்டேன் அவருக்கு. ஸோ என்னுடைய பாதங்கள் வலியெல்லாம் போயிடுங்கிற பெரிய ஒரு தெளிவு இருக்கு. அதே மாதிரி பாபாவுடைய ஒரு சமாதி இங்க பண்ணியிருக்காங்க. இங்க யாரும் நம்பிக்கை ஆகணும். எல்லாரும் என்ன சொன்னாங்க, காதை வச்சு அதுல கேளுங்க அப்படின்னாங்க. அவங்க ஆக்சுவலி ஒன்றும் சொல்லலை என்கிட்ட, அதுல காது மட்டும் வச்சு கேளுங்க அப்படின்னாங்க. ஸோ நான் கீழே உட்காந்துட்டு அந்த சமாதி மேல காது வச்சு கேட்டேன். பாபாவுடைய இதய துடிப்பு கேட்குதுங்க. அந்த இதய துடிப்பு அவ்வளவு அழகா கேட்கறது. பாபாவுடைய அவருடைய பஞ்சலோக சிலையை அது சமாதியில கீழே வச்சிருக்காங்க. அது மேல நிறைய பேர் எழுதின இதெல்லாம் பேப்பர்லாம் இருக்கு, புக்கெல்லாம் இருக்கு, நோட் புக்கெல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் நவரத்தினங்கள் எல்லாம் நிறைய அது மேல போட்டு அந்த சமாதி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயிலா இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் இந்த சைடு மண்டலூர் பக்கம் போகும்போது வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பாபா கோயிலுக்கு கட்டாயம் வந்துட்டு போங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் விட பெரிய விசேஷம் பாத்தீங்கன்னா, இங்க நம்ம சாய்ராம் ஜி, இந்த கோவிலுடைய நிறுவனர், அவர் சொல்றத கேட்கும்போது நமக்கெல்லாம் கூட எதுக்கு நமக்கெல்லாம் வீடு வாசல்லாம் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல பேசாம பாபாவுக்கு ஒரு இடத்த உருவாக்கி அந்த இடத்துலயே இருக்கலாம் போல இருக்கு. அவருடைய வீடெல்லாம் வித்து பாபாவுக்காக இந்த கோவிலை பண்ணியிருக்காரு அவர். அது மட்டும் இல்லைங்க, அவருடைய கையை அப்படி பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்றீங்க. ஏன்னா பாபா சன்னிதானத்துல இருந்து பேசுறோம், அதுல பொய் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படியே அவருடைய ரேகையில பாபா அப்படி தெரியுறாரு அவரோட கையில. எனக்கு அந்த கையை பார்த்துட்டு என்னால முடியல, அப்படி ஒரு அழுதுட்டேன் நான். பாபா அப்படி மட்டும் தெரியுறாரு அவர் கையில. அவர் இப்ப காமிச்சா போடும் போல இருக்கு, நமக்கெல்லாம் எல்லா வியாதியும் போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவ்வளவு கிளியரா தெரியுறாரு அவர் பாபா கையில. என்னுடைய கையில பாபா தெரியுறாருன்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, 4 நாள் தெரியுதான்னு பாருங்க. ஓம் சாய், ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய் ஜெய் சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நமः, ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய் ஜெய் சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நமः. இப்போ வாங்க, இங்க பாருங்க. சாயப்பா வணக்கங்க, நான் தான் பேசுகிறேனுங்க. உங்கள் வீடியோ பார்த்தனுங்க, உங்கள் கையில் சாய்பாபா தெரிஞ்சார், நானும் பார்த்தனுங்க சாய். இவரோட கையிலையும் சிலப்போ இப்படி கையை வச்சுட்டு இப்படி பண்ணும்போது கையிலையும் தெரியாது பாபாவோட உருவம். என்னோட பிரம்மையான எனக்கு தெரியல, பட் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் சிலப்போ மைண்ட்ல வருது. ஆமா, நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ கையில பாக்குறவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல.
என்னோட கையில தெரியுதுன்னு சொன்னீங்க. ஆமா, அன்னைக்கு நீங்க எனக்கு காமிச்ச நல்லாவே தெரிஞ்சது இந்த வீடியோல. பாபா ஆமா, என்ன தெரிஞ்சது? பாபா என் கையில. ஸோ இப்போ யாருக்கா தெரியுதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம காமிக்கிறோம், யாருக்கா தெரியுதான்னு பார்ப்போம். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து பாபாவுடைய பாதங்கள் வச்சிருக்காங்க கோல்டு இதுல. அதுல நீங்க வந்து கை வச்சு கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு வைப்ரேஷன், ஒரு சத்தத்தோட ஒரு வைப்ரேஷன் தெரியுது. நான் இன்னும் சொல்லிட்டே போகலாம். அதாவது இங்க வந்தா சத்தியமா யாருக்கும் இங்கேருந்து வெளியில போய் வீட்டுக்கு போகணுங்கிற ஆசையே வராதுங்க. நானே ஐயாட்ட, சாய்ராம் ஐயாட்ட சொல்லிட்டேன், இங்கே ஒரு ரூம் இருந்தா கொடுங்க, நான் இங்க இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் பாபாவை, நீங்களாம் வந்துட்டு மட்டும் போங்க, நான் கேர் எடுத்துக்கிறேன் பாபாவைன்னு சொல்லிட்டேன். அவ்வளவு அழகா இருக்கார். உங்க எல்லாரும் சார்பாகவும் நான் வந்து இப்போ ஒண்ணு பண்ண போறேன். பாபாவுக்கு புத்தம் கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க, நம்பிக்கையா அவரை கும்பிடுங்க. நீங்க எதிர்பார்த்த நேரத்துல நிறைய இருக்கு எனக்கு சொல்றதுக்கு விஷயங்கள். ஸோ இந்த கோயிலுக்கு அவசியம் வாங்க. இவர் பேர் வந்து வழித்துணை சாய்பாபா. ஓகேவா? கண்டிப்பா வாங்க. மேல மாடிக்கு வந்து பாருங்க, கீழேயே தரிசனம் கொடுக்குற. கட்டாயம் வாங்க எல்லாரும். ஓம் சாய்ராம். எல்லாருக்கும், சாய்ராம் பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த சின்ன ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு பண்ணிட்டேன். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள், சாய்ராம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சாய்ராம் நம்மளெல்லாம் சந்தோஷமா வைப்பார். 2021 சாய்ராமுடைய அருளால, ஆசீர்வாதத்தால ஓஹோடு இருக்க போகுது. ஸோ அதனால 2021 எல்லாருக்கும் நல்ல புத்தாண்டா பிறந்து சாய்ராமுடைய அருளால எல்லாம் நல்லா நடக்கட்டும். எல்லாருக்கும் சாய்ராமுடைய அருள் கிடைக்கும். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய். ஓம் சாய்ராம்.